ஓகே, கிளியர். நியூஸ் ஒரு நியூஸ் போட்டு விட்டாங்க. அந்த நியூஸ் போட்டு விட்டோன்னே எல்லாம் ஆளாளுக்கு டர் ஆயிட்டீங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு இந்த நியூஸ் வந்துட்டு சாரி இந்த ஸ்கீம் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கரண்ட்ல கவர்மெண்ட்ல இருக்க ஸ்கீம் தான். புதுசா கொண்டு வரவே கிடையாது. நீங்க எல்லாரும் தயவு செய்து பயப்படாதீங்க. இது நான் நெறைய யூடியூப் சேனலோ, இல்ல நெறைய நான் அதனால தான் நான் எந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் தயவு செய்து ஜாயின் பண்ணாதீங்க. நம்ம டீமுக்கு நான் சொல்றது மெயினா சொல்றது எந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா நான் ஒருத்தன் ஒரு ஒரு கைட் பண்ணி கொண்டு போறப்ப, அங்க ஏதாச்சும் போடுவாங்க. அத நீங்க புரட்டிட்டு இருப்பீங்க. அப்புறம் அங்க ஏதாவது சொல்லுவாங்க. அத நம்பிட்டு இருப்பீங்க. அங்க ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க 10 பேரு. அதுல என்னன்னே தெரியாம 2, 3 பேர்லாம் பேசிட்டு இருப்பாய்ங்க. அதுல அவைங்க பார்க்கிறப்பலாம் படிக்கிறதுக்கே மைண்ட் செட்டே வராது. நம்மளோட இலக்கு என்னன்னா, எக்ஸாம் வரும். அது எத்தன வருஷம் கழிச்சு வந்தாலும் நான் எழுதுவேன். எழுதுறப்போ பாஸ் ஆகி போயிருன்ற ஒரு இலக்கு மட்டும் தானே தவிர, ஐயோ! இப்படி போட்டாங்க, அப்படி போட்டாங்கன்னு கிடையாது. இந்த என்ஹெச்எம் நேஷனல் ஹெல்த் மிஷன்ற ஒரு ஸ்கீம் வந்துட்டு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்கீமு. அது என்ன கான்செப்ட்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்லேருந்து நம்ம ஸ்டேட் கவர்ன்மெண்ட்டுக்கு ஃபண்ட் தருவாங்க. என்ஹெச்எம், என்யூஹெச்எம் சொல்லுவாங்க. நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன், நேஷனல் ஹெல்த் மிஷன் அப்படின்ற ஸ்கீம் மூலம் நம்ம கவர்ன்மெண்ட்டுக்கு ஃபண்ட் அலாட் ஆகும். அந்த ஃபண்டுக்குள்ள நீங்க வந்துட்டு உங்களுக்கு தேவையானத உங்க ஒர்க்கரோ, இல்ல ஏதாச்சும் ஒரு எக்யூப்மென்ட் ஏதோ நெறைய இப்ப நான் உள்ள போனதுனால தெரியுது. நெறைய எக்யூப்மென்ட்ஸு, நெறைய வேல பார்க்குறவங்களுக்கு சேலரி அதெல்லாம் அவங்க குடுக்குற ஃபண்ட வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் குடுக்குற ஃபண்ட் இது. அத வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீம் மூலம் ஆ ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடா ஏதாச்சும் ப்ரொஃபஷனலுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் குடுப்பாங்க. ஸோ அதிலிருந்து எடுக்கிறதுக்காண்டி தான் இந்த கான்ட்ராக்ட். ஸோ அதுல வந்துட்டு இந்த லேப் டெக்னீஷியனு, நர்ஸு, நம்ம பாராமெடிக்கல் எல்லாமே எல்லாமே அதுல வந்துரும். ஸோ அவங்களுக்கு அவங்க தனியா சேலரி அதுல அக்கவுண்டன்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு தனியா சேலரி எல்லாமே உண்டு. இப்பயுமே கரண்ட்ல இருக்காங்க. என்னோட பிளாக்ல இல்ல. தமிழ்நாட்டுல எல்லா நகர்லயும் இருக்காங்க. ஸோ அவங்கள மாரி ஆள எடுக்கறதுக்கு தான் மறுபடியும் போட்டுருக்காங்களே தவிர, எம்ஆர்பி இனிமே கிடையாது. அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அந்த ஒரு இத நானே சொல்லணும்னு நெனச்சேன். நான் அதுக்குள்ள இன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனே விட்டாங்க. லேப் டெக்னீஷியன் இதுவரைக்கும் நீங்க அந்த நியூஸ்ல பார்த்தீங்க. இதுல தானே எடுக்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு அது ஃபுட் சேஃப்டிக்கு லேப் டெக்னீஷியனு. அதுக்கு குவாலிஃபிகேஷன் நம்ம கிடையாது. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வித் டிஎம்எல்டி முடிச்சிருக்கணும். சரிங்களா? அந்த டிஎம்எல்டிக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க? என்ஹெச்எம் மூலம் தானே எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஏன் இன்னைக்கு எம்ஆர்பி விட்டாங்க? பிகாஸ் அது வேற ஸ்கீம். இது வேற ஸ்கீம். இது வேற. நம்ம எம்ஆர்பின்றது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட். எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட் கவர்மெண்ட். இது என்ஹெச்எம்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட். சரிங்களா? ஸோ அதையும் இதையும் குழப்ப வைக்காதீங்க. அது மாதிரி இது எக்ஸாம் போட்டாங்க. கண்டிப்பா உண்டு. கேஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் அது அடுத்த கட்ட நடவடிக்கை தெரியும். கேஸ பத்தி எனக்கு ஒண்ணும் இந்த அப்டேட் தெரியல. பட் நான் கரெக்டா அப்டேட் தெரிஞ்சா தான் சொல்லுவேன். இல்லைன்னா ஏன்னா உங்களை நான் ஏதாவது சொல்லி குழப்பக்கூடாது. தைரியமா இருங்க. எக்ஸாம் உண்டு. எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இதை விட எனக்கு எப்படி தெளிவா சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. அப்படி ஒரு ஸ்கீம் நம்ம வந்து இன்னும் கரண்ட்ல இருக்கு. ஆல்ரெடி இருக்கு. அது மூலம் நிறைய பேர் இங்கேயே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட பிளாக்லயே நான் 10, 12 பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் அவங்க அப்படிதான் சேலரி போட்டுட்டு இருக்காங்க. 11ஆம் மாசம் ரிலீவ் ஆயிருவாங்க. 2 நாள் பிரேக் எடுப்பாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் நியூவா ஜாயின் பண்ற மாரி எல்லாமே பேப்பர்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த இதுக்குரிய ரெக்ரூட்மெண்ட் தான் இப்ப போட்டிருக்கதே தவிர, எம்ஆர்பிக்கும் என்னோட சங்கத்துல இங்க ராம்நாட் சங்கத்துலயும் கேட்டேன். அங்க மேல இருக்க சீனியர்ஸ்க்குலாம் கேட்டேன். "எப்பா இது அதுவும் வேறப்பா. நீங்க எதுவும் குழப்பிக்காதீங்க. அது கண்டிப்பா போட்டுருவாங்கப்பா." அதுக்கடுத்து அவங்க சொன்னது, இப்ப புதுசா ஓப்பன் பண்ற ஜிஹெச்ஓ, பிரைமரி ஹெல்த் சென்டரோ அது எல்லாமே எம்ஆர்பில தான்ப்பா வரும். போட்டா இந்த அந்த மாரி அர்பன் ஏரியா சைடுலாம் இதுல எடுக்கிறவங்கள போட்டுடுவாங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர, எம்ஆர்பி கேன்சல் பண்ண மாட்டாங்கப்பான்னு சொன்னாங்க. சரிங்களா? ஸோ வொரி பண்ணிக்காதீங்க. ஸோ தயவுசெய்து நம்ம படிக்கிற வேலைய மட்டும் பார்ப்போம். இல்ல நான் அந்த குரூப்ல அப்படி சொன்னாங்க, அந்த யூடியூப் சேனல்ல இப்படி சொன்னாங்க அப்படின்னா, அது உங்க இஷ்டம். நான் யாரையும் எதுவும் சொல்ல விரும்பல. ஸோ இதுதான் இங்க இருக்க நிலைப்பாடு. நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க. வச்சுதான் ஆகணும். வச்சுதான் ஆகணும் இல்ல, வைக்கதான் செய்வாங்க அவங்க. கண்டிப்பா எக்ஸாம் உண்டு. அது ஆனா என்னைக்குன்னு தெரியல. என்னைக்குன்னு தெரிஞ்சா நான் அதுக்கு மேல சொல்றேன். சரியா? நம்ம கிளாஸுக்கு போயிருவோம். டைம் ஆயிருச்சு. வேற ஏதாவது டவுட்டா இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரி, ஓகே. கமெண்ட் செக்ஷன் வந்துக்கங்க.
நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ரிவிஷன் டெஸ்ட் எதுக்காண்டி முக்கியத்தில் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போ ரிவிஷன் டெஸ்ட்டுக்காண்டி ஒரு வாட்டி படிச்சிட்டிங்க. ஓகேவா? இப்போ நான் கொஸ்டின் எடுத்து 100 கொஸ்டின் இருக்கு. சாரி 80 கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 80 இப்போ நான் ரிவைஸ் பண்ண போகிறேன். ஒரு அந்த அதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் மிச்சம் 3 இருக்கு ஆன்சர் எதுன்னு நான் கேட்குறப்போ இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவீங்க நீங்கள். ஸோ அதனால தான் நான் கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு டிஸ்கஷன் இது ரிவிஷன் டெஸ்ட் டிஸ்கஷன் கிளாஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. பிகாஸ் அது வந்து ஒரு நம்மளை இன்னும் கொஞ்சம் நம்மளை என்ன நாலேஜ் நம்ம என்ன மைண்டில் நம்ம எவ்வளோ மைண்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோன்றது நம்மளோட கெப்பாசிட்டியே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவங்கவுங்க கெப்பாசிட்டி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். திரும்ப திரும்ப படிக்கிறவங்க எவ்வளோ லோவாக இருந்தாலும் மேலே வந்துடலாம். அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ டைம் இருக்கு, பொறுமையாக போவோம், தப்பே இல்லை. நல்லா தான் படிச்சுட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, வேற எதுவும் சொல்ல விரும்பல. எதுனா கிளாஸ் எண்ட் ஆஃப் த முடியல ஏதாச்சும்னா வாய்ஸ் நோட் போடுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம இதை டிஸ்கஷனை முடிச்சிடலாம். ஓகே, ஃபாதர் ஆஃப் ஃபார்மகாலஜி. பவர் பேங்க் எங்க போக ஆஸ்வால்ட் ஸ்மித்தர். கரெக்ட். எல்லாரும் correct ஆ சொல்றீங்க. ருடால்ஃப் பூச்சைம் யாரு? ருடால்ஃப் பூச்சைம் அவர் என்ன படிச்சான் அவரை பத்தி? ஆப்ஷன் சி ஆஸ்வால்ட் ஸ்மித்தர் தான் ஆன்சரு. ருடால்ஃப் பூச்சைம் யாரு? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட்டா என்னது அது? ஃபார்மகாலஜி இன்ஸ்டியூட். அது லேப்னு சொல்லியது யாருன்னு சொல்ல மாட்டேன். இன்ஸ்டியூட் தானா? லெபார்டரி தானே பண்ணுவாரு. ஓகே, 1847 ஜெர்மனில. ஓகேவா? ஹிப்போக்ரேட்ஸ் யார் அப்ப? இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஹிப்போக்ரேட்ஸ் யாரு? ஃபாதர் ஆஃப் மெடிசினா? ஓகே, ஹிப்போக்ரேட்ஸ் ஃபாதர் ஆஃப் மெடிசின். அஸ்கில் பியஸ். அஸ்கில் பியஸ். அஸ்கில் பியஸ் வந்து கார்ட் ஆஃப் மெடிசின். ஓகேவா? தியோஃப்ராஸ்டஸ்னு ஒரு ஆள் தெரியுமா? அவர் யாரு? தியோஃப்ராஸ்டஸ். நான் என்ன சொல்லலை, பட் என்னன்னு தெரியலன்னா நோட் பண்ணிக்கோங்க. தியோஃப்ராஸ்டஸ் யாருக்காச்சும் தெரியுமா? ஃபாதர் ஆஃப் ஃபார்மகாக்னசி. ஓகே, தியோஃப்ராஸ்டஸ்ன்றது ஃபாதர் ஆஃப் ஃபார்மகாக்னசி. காலேஜ் கிடையாது, காக்னசி. ஓகே, முக்கியம். ஸோ ட்ரோகோ அப்படின்னா
என்ன வேர்டு அது? ஓகோ. என்ன வேர்டு அது? பிரெஞ்சு வேர்டு. மீனிங் என்னது? சைட்ல இருந்தா எழுதிக்கங்க. ரிவிஷனுக்கு நான் வந்து டெஸ்ட்டுக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு நோட்டு போட சொன்னேன், எல்லாரையும் ஆரம்பத்துல சொன்னேன். பட் எத்தனை பேர் அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னு தெரியல. அது நீங்க எனக்காண்டி பண்ண சொல்லல, நான் உங்களுக்காண்டி பண்ண சொன்னேன். ட்ரை ஹெட், ட்ரக் இல்லைன்னா ட்ரை ஹெட். ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ ஆர்ஃபன் ட்ரக்? ஆர்ஃபன் ட்ரக் என்ன ட்ரக் அது? இதுல இருக்கு ட்ரக். ஆப்ஷன் டி, ரிஃபா பியூட்டின். சரியா, ரிஃபா பியூட்டின். ஆர்ஃபன் ட்ரக்னா என்ன மீனிங்? ஆர்ஃபன் ட்ரக்னா என்ன மீனிங்? லைஃப் சேவிங் ட்ரக்ஸ். ஓகே. ரேர் டிசீஸ். ஓகேவா? என்ன கோட் வேர்டு அதுக்கு படிச்சோம் நம்ம? ஆர்ஃபன் ட்ரக்கு எதுவும் கோட் வேர்டு படிச்சோமா? லிம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னோமா? ஓகே. LMNOPQRST. ஓகே, ரிமைன் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரக் அட்மினிஸ்டர் த்ரூ ஸ்பைன் இஸ் கால்டு, எப்படி சொல்லுவாங்க? ஸ்பைனல் ரூட்ல கொடுத்தா அது என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு இன்ட்ரா தீக்கல். சரியா, இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரக் அட்மினிஸ்டர் த்ரூ ஸ்பைனல் இஸ் கால்டு இன்ட்ராதீக்கல். ஸ்பைனல் அனஸ்தீசியாக்கு என்ன இந்த ஒரு ஃபேக்டர் மட்டும் முக்கியமானது பார்ப்போம். என்னது இது? ஸ்பெசிபிக் கிராவிட்டி. சரியா, ஸ்பெசிபிக் கிராவிட்டி ரொம்ப முக்கியம். நாஃபிரிலின் விஷயம் என்ன ட்ரக் அது? நாஃபிரிலின், ட்ரிப்டிரிலின். இந்த கொஸ்டின்லாம் குழப்பிச்சா குழப்பலையான்னு தெரியல, பட் நான் எடுத்து வச்சிருந்தேன். GnRH அகோனிஸ்டா? GnRH. GnRHனா என்னது? GnRH அகோனிஸ்ட். ஓகே. Gonadotropin releasing hormone. Okay. Volume for subcutaneous injection. Subcutaneous injectionக்கு எவ்வளவு வால்யூம் இருக்கணும்? இந்த கொஸ்டின் கொஞ்சம் குழப்பி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, கரெக்டா படிச்சிருந்தீங்கன்னா போட்டிருப்பீங்க. நாட் மோர் தேன். சரியா, நாட் மோர் தேன் 2 ml. ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ விச் ரூட் இஸ் அவாய்டட் இன் anticoagulant taking patient? ஸோ எந்த ரூட் வந்துட்டு எடுக்கக்கூடாது? ஐஎம். சரியா, இன்ட்ராமஸ்குலர் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடணும் ஆன்டிகோகுலன்ட் எடுத்திருந்தா. சரியா, வால்யூம் ஃபார் ஐஎம் எவ்வளோ வால்யூம் யூஸ் பண்ணணும் ஐஎம்க்கு? ஐ மீன் இன்ட்ராமஸ்குலர். இன்ட்ராமஸ்குலருக்கு நாட் மோர் தான் 10 ml. ஸோ இன்ட்ரா டெர்மலுக்கு எவ்வளோ வால்யூம்? யார் இன்ட்ரா டெர்மலுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவோம்? 0.1 ml தான்.
ஏன் நாட் மோர் தென் 0.2 இல்லைன்னா 0.1 to 0.2 தான். நம்பர் தப்பு சரிங்களா. நாட் மோர் தென் 0.2 இல்லைன்னா 0.1 நம்பர். பிசிஜி வேக்சின் அட்மினிஸ்டர் த்ரூ என்ன ரூட் அது? பிசிஜி வேக்சின் இன்ட்ராடெர்மல். டி மீன்ஸ் என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு? இன்ட்ராடெர்மல்னா டி மீன்ஸ் என்ன மாதிரி ஏஜென்ட்ஸ்லாம் அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ எதுக்காண்டி? டயக்னோஸ்டிக் பர்பஸ். ஸோ டயக்னோஸ்டிக் பர்பஸ் ஏதாச்சும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்ட்ராடெர்மலுக்கு தான் நம்ம சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. சம்திங் இப்போ ஏதாச்சும் இப்போ லோக்கல் அனஸ்தி எல்லையே கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அது ப்ரீவியஸாக நம்மளுக்கு இன்ட்ராடெர்மல் கொடுத்து எதுவும் அதுக்கு எதுவும் அலர்ஜி இருக்கா, ஆன்டி அலர்ஜி இருக்கா, இந்த மாதிரி செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ விச் மெட்டீரியல் gives rigidity to the biological membrane? So, biological membrane எது rigidity கொடுக்குது? Okay, cholesterol. Acidic drugs absorbed in எதில் அப்சார்ப் ஆகும்? இதில் அசிடிக் ட்ரக்ஸ் இருக்கு. உங்களுக்கு பேசிக் ட்ரக்ஸ் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். மாடல் இது ஒரு மாடல், ஒரு நீங்க படிச்சதை ஒரு ரிலீஸ் பண்றதுக்கு தான் சரியா. ஸ்டொமக். ஸோ பேசிக் ட்ரக்ஸ் எங்க அப்சார்ப் ஆகும்? இப்போ பேசிக் ட்ரக்ஸ் எங்க அப்சார்ப் ஆகும்? ஓகே, இன்டெஸ்டைன். அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நான் 2 கிளாஸ் கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் ரொம்ப ஈஸி தான். மார்னிங்குள்ளே காலையிலேருந்து மதியத்துக்குள்ள ஒரு கிளாஸ், மதியத்துலேருந்து ஈவினிங்குள்ளே ஒரு கிளாஸ் முடிச்சிடலாம். ரிமைனிங் காலங்காத்தால நைட்டு ஏதாச்சும் நம்ம படிக்காத சப்ஜெக்டோ இல்லை நீங்கள் ஏதாச்சும் படிக்க நினைக்கிற சப்ஜெக்டோ இல்லை நான் ஏதாச்சும் நடத்தாத சப்ஜெக்டோ எடுத்து படிங்க, தப்பே இல்லை. மூவ்மெண்ட் ஆஃப் அயான் இன்டு த செல்ஸ் இஸ் நோன் அஸ் influx. சரியா, flux. 12 யூனிட் ஆஃப் பிடி. பிடினா என்ன இருக்கு? பிடினா என்ன? ஸோ எஃப்ளக்ஸ்னா அவுட், மூவ்மெண்ட் ஆஃப் அயான் அவுட் ஆஃப் த செல். சரியா. யூனிட் ஆஃப் பிடி என்னது? வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் யூனிட் ஆஃப் பிடி. ஸோ எது ஆப்ஷன்? லிட்டர் பெர் கேஜி. ஆப்ஷன் சி. சரியா, லிட்டர் பெர் கேஜி. பேசிக் ட்ரக்ஸ் பைண்ட்ஸ் டு எதில் பைண்ட் ஆகும்? பேசிக் ட்ரக்ஸ் ஆல்பா 1 ஆசிட் லிகோப்ரோட்டீன். பேசிக் ட்ரக்ஸ் எதில் வர பைண்ட் ஆகும்? பேசிக் வந்து ஆல்புமின். சாரி, பேசிக் அசிடிக் ட்ரக். பேசிக் ட்ரக்ஸ் வந்து ஆல்பா 1 ஆசிட் லிகோப்ரோட்டீன். அசிடிக் ட்ரக்ஸ் வந்து ஆல்புமின். ஓகேவா. சாரி. Ion absorption is suppressed by ion absorption is suppressed by using antacid. Ion absorption டிக்ரீஸ் பண்றது என்னது? ஆன்டாசிட் தான். ஸோ அப்போ அயன் அப்சார்ப்ஷனுக்கு என்ன தேவை? அசிடிக் மீடியம் தேவை. சரியா, அசிடிக் கண்டிஷன் நல்லா இருக்கும். விட்டமின் சி எதுக்கு என்ன பண்ணுது? அயன் அப்சார்ப்ஷனை ப்ரொமோட். சரியா, அயன் ப்ரொமோட் பண்றது விட்டமின் சி, சப்ளஸ் பண்றது ஆன்டாசிட். சரியா. பெரிட்டின் என்ன படுத்தோம்? பெரிட்டின் பெரிட்டின் லெவல் வந்துட்டு பார்ப்பாங்க இருக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் ஆஃப் அயன். அயன் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கு அப்படின்னு பார்க்குறதுல அது வந்து எவ்வளோ ஸ்டோர் ஆகுது
பெரிட்டின் இந்த ஃபார்ம் ஆஃப் பெரிட்டின். டிரான்ஸ்பெரின்றது டிரான்ஸ்பெரின் டிரான்ஸ்பெரின் எதுக்கு யூஸ் ஆகுது? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் புரோட்டீனா? டிரான்ஸ்பர் ஆஃப் புரோட்டீன் கிடையாது. ஏன்னா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகுது. யாரு? Wernicke stress in neonates is due to the displacement of sulfonamide compound. Bilirubin தான் கரெக்ட். டியூ டு த டிஸ்பிளே எதை டிஸ்பிளேஸ் பண்ணுது? சல்போனமைடு தான். சல்போனமைடு போய் எதை டிஸ்பிளேஸ் பண்ணுது? பிலிருபினை டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஸோ ஆனால் எதை காஸ் பண்ணுன்னு கேட்டாங்கன்னா சல்போனமைடு. பட் அங்கே என்ன டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்னா பிலிருபின். ஆப்ஷன் பி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு போற மாதிரி தான் இருந்திருக்கும். எக்ஸாம்பிள் ஃபார் டீபோலரைசிங் பிளாக்கர். டீபோலரைசிங் பிளாக்கர் இதுக்கு நான் ஆப்ஷனே வைக்காம விட்டேன். இன்னொரு கொஸ்டின் ஆப்ஷன் வைக்கலன்னு சொல்றீங்க, நான் என்ன செக் பண்ணல அதை. சக்சினைல் கோலைன். ஓகேவா? அதுக்கு தான் ஈன்னு ஒரு ஆப்ஷன் வச்சேன். எக்ஸாம்பிள் ஃபார் டீபோலரைசிங் பிளாக்கருக்கு வந்து சக்சினைல் கோலைன். டேன்ட்ரோலின் என்ன பார்த்தோம்? டேன்ட்ரோலின் பற்றி டைரக்ட்லி ஆக்டிங். ஓகே, வேற எதுக்கு பார்த்தோம்? டேன்ட்ரோலி ஆக்டிங். இன்னொரு இதுக்கு பார்த்தோமே, என்ன கண்டிஷனுக்கு அது யூஸ் ஆகும்? ஒரு கண்டிஷன் சொன்னேன், டேன்ட்ரோலின் வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ எதுக்கு யூஸ் ஆகுது? ஷாலோத்தேன் இன்டியூஸ்டு ஹைப்பர் தெர்மியா, அந்த கண்டிஷனுக்கு டேன்ட்ரோலின் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. டிடியூபோகிராரின் ஷார்ட் ஆக்டிங்கா லாங் ஆக்டிங்கா இன்டர்மீடியட்டா? டிஓ. ஓகே, லாங் ஆக்டிங். அட்ரக்யூரியம். அட்ரக்யூரியம் என்ன எலிமினேஷன் அது பார்த்தோம்? அட்ரக்யூரியம் அட்ரக்யூரியம் வந்து என்ன எலிமினேஷன்? ஹாஃப்மேன் எலிமினேஷன். ஸோ ஹாஃப்மேன் எலிமினேஷன்னா என்னது? ஹாஃப்மேன் எலிமினேஷன்னா என்னது? ஓகே, ஹாஃப்மேன் எலிமினேஷன் என்னது? ஸ்பான்டேனியஸ் மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட். அதைத்தான் வந்துட்டு ஹாஃப்மேன் எலிமினேஷன் சொல்றோம். ஓகேவா? இந்த ஒரு ட்ரக் மட்டும்தான் ஸ்பெஷல் ஒன். சரியா பார்த்துக்கோங்க. ஷார்ட் ஆக்டிங் செலிட்டல் மெஸ்ஸர் ரிலாக்ஸன். ஷார்ட் ஆக்டிங். ஸோ இதெல்லாம் நீங்க ஷார்ட்கட் வச்சே போட்டிருப்பீங்க. மெவாக்யூரியம் கம்மி மீ மீன்ஸ் மெவாக்யூரியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபேமிலி ஆஃப் மிர்க் என்ன பார்த்தோம்? மிர்புர் அப்படின்னு பார்த்தோமா? சரி, புர்சரேசி. சரியா? மிர்புர் அப்படின்னு பார்த்தோம். புர்சரேசி. மேட்ச் த ஃபாலோயிங். துளசிக்கு என்ன வரும்? துளசியோட சோர்ஸ் ஆசிமம் சாங்டம். அது என்னன்னு சொல்லுங்க தயவுசெய்து. அது லீவ்ஸா, ட்ரீஸா, பார்க்கா, இல்லை ஹார்ட்வுட்டா, ஆயிலா, என்னன்னு சொல்லுங்க. எப்பயும் படிக்கிறப்ப அப்படி படிங்க, அப்படின்னா தான் குழப்பாது. ஏன்னா அப்படி ஒரு கொஸ்டின் எப்பயாச்சும் டபக்குன்னு கூட வச்சிருவாங்க. நம்ம சோர்ஸை மட்டுமே பார்த்துட்டு போவோம். அங்கே போனோம்னா ஐயோ படிச்சதே வேஸ்ட்டாக போச்சுன்ற மாதிரி இருக்கும். லீவ்ஸ். சரியா?
பென்சாயின். பென்சாயின்றது என்னது? அதுலயும் ஆன்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டைரக்ஸ் பென்சாயின். ஸ்டைரக்ஸ் பென்சாயின் என்ன டைப் அது? பென்சாயின் அது ஒரு ரெசின். சரியா? மிர் மிர்த் என்னது? அதோட சோர்ஸ். ரிமைனிங் இருக்குது கம்மி போரா மோல் மோல். இந்த மாதிரி மேட்ச்ல ஃபாலோயிங் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின், ரெண்டு மூணு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க ஒரு வேளை தெரிஞ்சது இருந்தா ஈஸி, ஓகே போட்டுங்க. தெரியாதது இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் ஒன்னோ ரெண்டையோ கெஸ் பண்ண பாருங்க, கரெக்டா போட பாருங்க. ஸோ அந்த ஒன்று ரெண்டு கீழே இருக்க ஆப்ஷன்ல எதுக்கு நேரம் இருக்கோ அதை ரெண்டை பாருங்க. ஏன்னா அதுல ரெண்டு அடியாயிரும். ஏதாச்சும் ரெண்டுல மட்டும் இருக்கும். உங்க லக்குக்கு நீங்க கண்டுபிடிச்சது ஒண்ணு ஒரே ஆப்ஷன்ல தான் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஷன் தான். ஏன்னா மத்ததுக்கு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அந்த ஒண்ணுக்கு மட்டும் தெரியுது. அந்த ஒரு ஆப்ஷன், அந்த கரெக்டா தெரிஞ்சது கீழே இருக்க ஆப்ஷன்ல இதுக்கு மட்டும்தான், இதுல மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அதை கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. இல்ல அதுலயும் இல்ல, அதுலயும் இருக்கு, இன்னொன்னு இருக்குன்னா இன்னும் ஒரு இதுக்கு எதையாச்சும் கண்டுபிடிக்க பாருங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஓகே. அது ஒருவேளை கண்டுபிடிக்க முடியாத இதுவா தான் இருக்குன்ற மாதிரி கண்டுபிடிச்சு அந்த ஆப்ஷனை வச்சு பாருங்க. ஓகே அந்த ஆப்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ரெண்டுலயும் அந்த மாதிரி இருந்துச்சு, நீங்க கன்ஃபார்ம் பண்ணது ஒண்ணு, நீங்க கெஸ் பண்றதும் ஒரு இது ஆப்ஷன்லயும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை போட்டு வந்துருங்க. கரெக்ட். முடிஞ்ச வரைக்கும் அதான் இருக்கும். ஸோ நம்ம பொறுத்துக்க கண்டிப்பா கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ தெரிஞ்சுட்டா ஓகே, தெரியாட்டா இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிருக்கேன். நான் அப்படித்தான் ஃபாலோ பண்ணேன் ஒரு ரெண்டு மூணு டைம். தெரியாட்டா ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் நாலு ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒன்னாச்சும் தெரியுதான்ற மாதிரி ட்ரை பண்ணுவேன். ஸோ அதை ட்ரை பண்ணிட்டு அது ஏதாச்சும் ஆப்ஷன்ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே பாக்குறது அதே ஆப்ஷன்ல, வேற ஆப்ஷன்ல அதே பிளே. இப்போ மூணுக்கு ஏன்னா நாலு ஆப்ஷன் இருக்குன்னா நாலுல மூணுக்கு ஏன்னு எத்தனை எத்தனை ஆப்ஷன்ல இருக்குன்னா ஒண்ணுல இருந்துச்சுன்னா ஓகே, ஆப்ஷன் அதை தான் கண்ண மூடி போட்டு வந்துடுவேன். இல்ல ரெண்டு மூணுல இருக்குன்னா, ரெண்டுல இருக்குன்னா இன்னொருத்துக்கு ஏதாச்சும் நான் தேடுவேன், இல்லைன்னா தேட மாட்டேன். ஒரே நிமிஷம்.
சாரி, முக்கியமான கால். ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங். 20வது கொஸ்டின். அல்லோபியூரினால். அல்லோபியூரினால். ஸோ வந்து அல்லோ சாந்தின். கொடினுக்கு என்ன வரும்? அல்லோ சாந்தின். கொடின்கு மார்பின். சரியா, மார்பின், கொடின், மார்பின். ஸ்பைனோலாக்டோனுக்கு கேன்டினோன். ஓகேவா, கேன்டினோன். ரிமைனிங் பிரிமிடோன். பிரிமிடோன், ஃபீனோபார்பிட்டோன். பிரிமிடோன், ஃபீனோபார்பிட்டோன். ஓகேவா. ஸோ இதுல மார்பின். மார்பின்ல டெஸ் அசிட்டைல் மார்பின்னா என்னது அது? டெஸ் அசிட்டைல் மார்பின் பக்கத்துல வேணா எழுதி வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. டெஸ் அசிட்டைல் மார்பின் அப்படின்னா என்னது? ஹெராயின். ஹெராயினை தான் நம்ம டெஸ் அசிட்டைல் மார்பின் சொல்றாங்க. மீத்தைல் மார்பின்றது மீத்தைல். மீத்தைல், ஈத்தைல் ரெண்டு இருக்கு. மீத்தைல் மார்பின்றது. ஸோ மீத்தைல் மார்பின்றது கொடினு. டை அசிட்டைல் மார்பின்றது ஹெராயின். சரியா, கெமிஸ்ட்ரி அடிக்கடி இந்த இது கேட்பாங்க. ஸோ ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் சல்ஃபாசாலசின். ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் சல்ஃபாசாலசின். ஸோ ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் சாலசின் வந்து 5-அமினோ சாலிசிலிக் ஆசிட். ஓகேவா, 5-அமினோ சாலிசிலிக் ஆசிட். சூப்பர், பரவாயில்ல, டக்கு டக்குன்னு டைப் பண்ணிடுறீங்க. ஓகே, குயினிடின் dash the clearance of digoxin by inhibiting para-glycoprotein. என்ன பண்ணும் குயினிடின்? டிஜாக்சின் கிளியரன்ஸை என்ன பண்ணுது குயினிடின்? பை இன்ஹிபிட்டிங் para-glycoprotein. ஸோ என்ன, அது டிக்ரீஸ் பண்ணுது. சரியா, டிக்ரீஸ் த clearance of digoxin by inhibiting para-glycoprotein. Michaelis-Menten elimination is also known as என்ன ஆர்டர் கைனடிக்ஸ்? ஜீரோ ஆர்டர் கைனடிக்ஸ். ஜீரோ ஆர்டர் கைனடிக்ஸ். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். MAOA இன்ஹிபிட்டர். MAOA வந்துட்டு பினல்சின். இன்னொரு ட்ரக் என்ன வரும்? பினல்சின், பினல்சின் மெக்ரோபிமைட். ஓகேவா. குளோர்ஜெலின் தப்பு. குளோர்ஜெலின் இங்கே வரும். ரசாஜலின், செலிஜிலின், குளோர்ஜெலின்லாம் MAO பியில் வரும். ஓகே, 5-alpha reductase. 5-alpha reductase. ஃபினாஸ்ட்ரைட். சரியா, ஃபினாஸ்ட்ரைட் வந்து 5-alpha reductase. ஓகே, அரோமடேஸ். 5-alpha reductase இன்ஹிபிட்டர் வந்துட்டு ஃபினாஸ்ட்ரைட். அரோமடேஸ் இன்ஹிபிட்டர் வந்துட்டு அனஸ்ட்ரோசோல். சரியா,
folate synthase inhibitor என்ன இருக்கு? folate synthase சல்போனமைட். சரியா, சல்போனமைட். mechanism of action of dofetilide. Dofetilide is block the myocardial potassium channel. ஆப்ஷன் சி. சரியா, blocks the myocardial potassium channel. potassium channel ஓப்பனர் என்னட்டு இருக்கு பார்த்தோம். potassium channel ஓப்பனர் நிக்கோராண்டில் பிக்கோராண்டில். Okay, super. Which drug delay the recovery of sodium channel? The drug which delay the recovery of sodium channel. Okay, phenytoin. சரியா, phenytoin தான் delay the recovery of sodium channel. Which drug blocks the sodium potassium 2 chloride co-transporter? Diureticsல furosemide. சரியா, furosemide இது வந்து ஒரு லூப் டயரிட்டிக். furosemide, bumetanide, darsamide நான் 3 பார்த்தோம். bumetanide மட்டும் பல்மனரி எடிமா அப்படின்ற மாதிரி இதை பார்த்தோம். சரிங்களா, ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி ஈக்குவல் டு 0 மீன்ஸ் என்னது? அது இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி 0னா ஆன்டகோனிஸ்ட். இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி 1னா ஐஏஸ் ஈக்குவல் டு 1னா அகோனிஸ்ட். ஐஏஸ் ஈக்குவல் டு 0னா ஆன்டகோனிஸ்ட். ஐஏஸ் ஈக்குவல் டு -1னா என்னது? -1னா இன்வெர்ஸா பார்சியலா? யாரு பார்சியல்? தப்பா, இன்வெர்ஸ் அகோனிஸ்ட். அப்போ பார்சியல்னா என்ன வரும்? பார்சியல்னா 0 to 1. இந்த மாதிரி கேட்கலாம். which of the following drug does not cause gynecomastia? gynecomastia காஸ் பண்ணாத ட்ரக் எது கேக்குது? டிஜிட்டாலிஸ் காஸ் பண்ணும், ரானிட்டிடின், ஈஸ்ட்ரோஜன், சிமிட்டிடின் காஸ் பண்ணும், ஈஸ்ட்ரோஜனும் காஸ் பண்ணும். ஸோ ரிமைனிங் ரானிட்டிடின் வராது இதுல. என்ன பார்த்தோம் நம்ம இதுக்கு? கோட்வேர்ட் கேஎம் டிஸ்கோஸ் அப்படின்னு பார்த்தோம். சரியா, in clinical trial therapeutic confirmation is days phase. therapeutic confirmation in the phase 3. சரியா, phase 3 வந்து therapeutic confirmation. phase 4 என்னது? phase 4 post marketing surveillance. சரியா, post marketing surveillance தான் phase 4. insulin receptor is days type. என்ன டைப் இது? insulin receptor என்ன டைப்? டைரோசின் கைனேஸ் டைப். சரியா, இது லாஸ்ட் டைம் கேட்டாங்க நினைக்கிறேன்.
கேட்கலாம், பார்த்துக்கோங்க. எல்லோ கார்ட் சிஸ்டம் ஃபாலோடு இன் எங்க ஃபாலோ பண்றாங்க? எல்லோ கார்ட் சிஸ்டம், எல்லோ கார்ட் யூகே. உப்சாலா மானிட்டரிங் சென்டர் எங்க பார்த்தோம்? உப்சாலா மானிட்டரிங் சென்டர், உப்சாலா மானிட்டரிங் சென்டர் எங்க பார்த்தோம்? ஸ்வீடன். என்ன மானிட்டர் பண்றாங்க அங்க? ஏடிஆர், சரியா? ஏடிஆரை தான் மானிட்டர் பண்றாங்க. எக்ஸாம்பிள் ஃபார் லாங் ஆக்டிங் லோக்கல் அனஸ்தட்டிக். எக்ஸாம்பிள் ஃபார் லாங் ஆக்டிங் லோக்கல் அனஸ்தட்டிக். ப்ரோக்கேனா? ப்ரோக்கேன் எப்படி வரும்? லாங் ஆக்டிங் புபிவேக்கைன், சரியா? புபிவேக்கைன். இதுல இன்டர்மீடியட் எது வரும்? இன்டர்மீடியட் ஆக்டிங் லிடோகைன் இல்ல லிக்னோகைன், சரியா? அப்ப ஷார்ட் ஆக்டிங் எது? அப்ப ஷார்ட் ஆக்டிங் லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ், ஷார்ட் ஆக்டிங் வந்து ப்ரோகேன், ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ அமைடு லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ்? எது அமைடு டைப் கிடையாது? அமைடு டைப் எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. டெட்ராகைன், சரியா? டெட்ராகைன் தான் ஆன்சரு. அமைடுன்னு வந்துட்டாவே அதுல எல்லாம் பார்த்தேன் நான், ஐ எல்லாத்துலயும் வரும் அப்படின்னு சொன்னேன். பிரிடோகைன், புபிவேக்கைன், டைபுகைன். மேட்ச் த ஃபாலோயிங். நீம், நீம் என்ன ஃபேமிலி? நீம் என்ன ஃபேமிலி? மெல்லியேசியே. பப்பாயா, பப்பாயா என்ன ஃபேமிலி? கேரிக்கா பப்பாயா, கேரிகேசி, சரியா? டயஸ்டேஸ், டயஸ்டேஸ் கிராமினே. டயஸ்டேஸ் வந்து கிராமினே. கேலக்டோஸ் இஸ் ஏ, என்னது இது? கேலக்டோஸ், கேலக்டோஸ் இஸ் ஏ ஹெக்ஸோஸ். பெப்டோஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் வரும்? பெப்டோஸ், இதெல்லாம் மோனோசாக்கரைடு. ஓகே, மோனோசாக்கரைடுல ஹெப்டோஸ் எதுக்குரிய? ஹெப்டோஸுக்கு என்ன எக்ஸாம்பிள்? செடோஹெப்டுலோஸ். ஓகே, ட்ரையோஸ்க்கு என்ன வரும்? ட்ரையோஸ், ட்ரையோஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன வரும்? ட்ரையோஸுக்கு கிளிசரால்டிஹைட், டைஹைட்ராக்சி அசிட்டோன். ஓகே, கிளிசரால்டிஹைட், ட்ரைஹைட்ராக்சி அசிட்டோன். எல்லா ஆப்ஷனை பார்த்து நம்ம இதுலயாச்சும் ஒன்று தானே கேட்பாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் வந்துட்டீங்களோ? நம்ம ஆப்ஷனை பார்த்து ஆன்சரை சொல்ல போகிறோம்.
இதுக்கு முன்னாடி ஆப்ஷனே இல்லாம கொடுத்தாங்க, அப்பவே நம்ம சொன்னோம். இப்பெல்லாம் என்ன அப்படி சொல்லிடுவோம்னு நினைச்சு வந்தீங்களோ? ஓகே. டெட்ரோஸ்க்கு எக்ஸாம்பிள். டெட்ரோஸ். எரித்ரோஸ், எரித்ரோலோஸ். ஓகேவா? ராமினோஸ். ராமினோஸ் இஸ் ஏ டேஸ் சாக்ரைட். என்ன சாக்ரைட்? என்ன டைப் ஆஃப் சாக்ரைட்? மோனோவா, டையா, ட்ரையா? ஸோ ராமினோஸ்ன்றது என்னது? ஆர் மீன்ஸ் ட்ரைல இருக்க ஆர். ஸோ ராமினோஸ் ட்ரைசாக்ரைட் அப்படின்னு சொன்னேன். ஓகே. காமன் ஃபார்முலா ஃபார் டைசாக்ரைட்ஸ். காமன் ஃபார்முலா ஃபார் டைசாக்ரைட்ஸ். ஆப்ஷன் ஏவா? ஏவா வரும்? ஆப்ஷன் சி. CnH2O N-1 தான் வரும் டைசாக்ரைட். சரியா? ஆப்ஷன் சி. ட்ரைசாக்ரைடு தான் CnH2O N-2 வரும். எக்ஸாம்பிள் ஆஃப் எபிமர். எக்ஸாம்பிள் ஆஃப் எபிமர். எபிமருக்கு என்ன எக்ஸாம்பிள்? லாக்டோஸ். பிகாஸ் ஏன் லாக்டோஸ்ன்னு சொல்றோம்? அதுல என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு? கரெக்டாக சொல்லணும், குழப்பக்கூடாது. குழப்புறீங்கன்னா ஆல்ரெடி நான் கிளியர் பண்ணேன் உங்களுக்கு. குளுக்கோஸ், மால்டோஸ், ஆனோமஸ். ஆனோமர் ஓகே. இதுல என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு? லாக்டோஸ், குளுக்கோஸ், கேலக்டோஸ், பீட்டா டி குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி கேலக்டோஸ். ஆல்ஃபா டி குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி கேலக்டோஸ் ரெண்டுமே இருக்குன்னு பார்த்தோம். நம்ம ஒரு புக்ல ஒன்று கொடுத்துருக்கு, இன்னொரு புக்ல என்ன கொடுத்துருக்கு? குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ். ஓகேவா? அர்ஜினைன் இஸ் ஏ டேஸ் அமினோ ஆசிட். அர்ஜினைன் இஸ் ஏ டேஸ் அமினோ ஆசிட். என்ன டைப்? பேசிக் அமினோ ஆசிட். சரியா? அர்ஜினைன்றது ஒரு பேசிக் அமினோ ஆசிட். எக்ஸாம்பிள் ஃபார் நான் போலார் அமினோ ஆசிட்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் நான் போலார் அமினோ ஆசிட்ஸ். அலனைன் வராது. அலனைன் லோகேஷ் தப்பு. அலனைன் வராது. மித்தியோனைன் தான் கரெக்ட். நான் போலார் அமினோ ஆசிட் வந்து மித்தியோனைன். Which of the following is not a essential amino acid? Not, not question, not a essential amino acid. லோகேஷ் என்ன அடுத்த கொஸ்டின் போயிட்டீங்களோ? ஸோ இதுக்கு தான் அலனைன் வரும். சரியா? ஸோ aromatic amino acid confirmed by என்ன டெஸ்ட்? Confirmatory test for aromatic amino acid. Aromatic xanthoprotic. Correct. Xanthoprotic test. சவகுச்சி டெஸ்ட் எதுக்கு பண்ணுவோம்? கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் எதுக்கு? குவானிடோ குரூப், குவானைன் குரூப் இருந்தா அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு சவகுச்சி டெஸ்ட். அர்ஜினைன். அமினோ ஆசிட் ஹேவிங்
imidazole ring. Imidazole ring. Amino acid having imidazole ring. Imidazole ring என்னது? ஹிஸ்டிடின். சரியா? அதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி. Ray's syndrome is caused by Ray's syndrome. Ray's aspirin. Ray's syndrome. சல்போனமைடு என்ன சிண்ட்ரோம் வரும்? ஆஸ்பிரின். சல்போனமைடு என்ன சிண்ட்ரோம் சாரி. ஸ்டீவன் ஜான்சன் சிண்ட்ரோம். அமியோடரன் என்ன சிண்ட்ரோம் வரும்? அமியோடரன் என்ன சிண்ட்ரோம்? ப்ளூ பேபி சிண்ட்ரோம். அமியோடரன். கிரே பேபி சிண்ட்ரோம் எல்லாருக்கும் தெரியும். குளோரோஃபினிகால். டோபமைன் போஸ்ட் ஸ்னாப்டிக் ரிசெப்டார் அகோனிஸ்ட். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறது. ஆப்ஷன் சி ப்ரோமோகிரிப்டின். சரியா? ஆப்ஷன் சி ப்ரோமோகிரிப்டின். அடுத்த மேட்ச் த ஃபாலோயிங். ஈஸ்ட்டுக்கு என்ன வரும்? ஈஸ்ட் பீஸ்ட் ஏதோ ஒன்று பார்த்தோமே. ஈஸ்ட் பீஸ்ட் சர்க்காரா? ஈஸ்ட்டுக்கு என்ன வரும்? சாக்ரோமைசிடேசியே பீஸ்ட் பார்த்தோம். ஓகே, பீஸ்ட்டுக்கு நேரம் தான் இருக்குது. ஓகே, டிரோகார்பஸ்க்கு என்ன வரும்? டிரோகார்பஸ். ஓகே, லெகுமினேசியே ஃபேமிலி. இந்தியன் டெல்டேட்டம் என்ன வரும்? இந்தியன் கினோட்ரி. சரியா? இந்தியன் கினோட்ரி தான் கரெக்ட். கூகுளுக்கு என்ன வரும்? ஃபேமிலி சினானிம் ஃபார் கூகுள். குர்சரேசியே இந்தியம் டெல்டியம் டி. சரியா? குவார்கம் லெகுமினேசியே ஜாகுவார்கம். லெகுமினேசியே ஃபேமிலி ஜாகுவார்கம். Example for unorganized drugs. Example for unorganized drug. Option B opium. Okay, option B opium. ஜூஸ் இது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்ட் குழப்பிருக்குன்னு நினைக்கிறேன். ஜூஸ் கரெக்ட். சர்காஃப்ஸ் ரூல் எல்லாம் ஒரே மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் இன்னும் கம்மியான மெசேஜ் தான் வருது. A+T adenine plus thymidine divided by guanine plus cytosine equal to constant. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இந்த மாதிரி கேட்கலாம். எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஹிபிட்டரி நியூரோட்ரான்ஸ்மிட்டர்.
கார்பன். அப்போ எக்ஸிடேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் NMDA, glutamate, aspartate. Okay. Beta 1 to 4 glycosidic linkage present in beta 1 to 4 glycosidic linkage present in option C, cellulose. Yeah, option C, cellulose. இப்போ அமைலோஸ்க்கு என்ன வரும்? அமைலோஸ்க்கு என்ன வரும்? செல்லுலோஸ் அமைலோஸ் ஒன்னா தானே பார்த்தோம். ஏ மீன்ஸ் ஆல்பான்னு எதுவும் பார்த்தோமா? என்ன வரும்? 1 to 6 போத் சிக்கு முன்னாடி பி ஓகே பார்த்தோம். அமைலேஸ்க்கு என்ன வரும்? கரெக்டா சொல்லுங்க, தப்பா எனக்கு தெரியாது. கைட்டின் செல்லுலோஸ் சேமா? இல்லை ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் இருக்குமே. ஆல்ஃபா 1 to 4 கிளைகோசைடிக் லிங்கேஜ் வந்து அமைலோஸ். பீட்டா 1 to 4 கிளைகோசைடிக் லிங்கேஜ் வந்து செல்லுலோஸ். Paris food. Paris food is Paris. Paris. Paris phosphate. Yeah, Paris phosphate தான் Paris food. Simple syrup as per BP. British pharmacopoeia. Simple syrup as per BP. Option C, 66.67% weight per weight. Test used to detect the presence of monosaccharide. So presence of monosaccharide எப்படி தான் டிஃபரன்ஷியேட் பண்றது? என்ன டெஸ்ட் அது? பார்ஃபோர்ட் டெஸ்ட். சரியா? பார்ஃபோர்ட் டெஸ்ட் எதுக்கு? பிரசன்ஸ் ஆஃப் மோனோசாக்கரைடா டைசாக்கரைடா என்னன்னு பார்க்கறது. ஸோ அப்போ பெனடிக் டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பெனடிக் டெஸ்ட் எதுக்கு பண்ணுவோம்? பிரசன்ஸ் ஆஃப் ரெடியூசிங் சுகர் இருக்கா? ரெடியூசிங் சுகர் இருக்கா இல்லையா? செரிவனாஃப் டெஸ்ட். செரிவனாஃப் டெஸ்ட் எதுக்காண்டி பண்ணுவோம்? கீட்டோன் குரூப். என்ன கலர் கொடுக்கும் செரிவனாஃப் டெஸ்ட்ல? செரி ரெட் கலர். ADR of vancomycin. ADR of vancomycin. Okay, nephrotoxicity. CAT-SWAN. Nephrotoxicity காஸ் பண்ற ட்ரக்ஸ் என்ன பார்த்தோம்? CAT-SWAN பார்த்தோம். ஸோ வேன் மீன்ஸ் vancomycin. இதுக்கு இன்னொரு சைடு எஃபெக்ட் ஒன்று இருக்கு, ரெட்மேன் சிண்ட்ரோம். ஓகேவா? வேன் அப்படின்னு பார்த்தோம். நெஃப்ரோடாக்சிசிட்டி. எக்ஸாம்பிள் ஃபார் ரிவர்சபிள் ஆன்டிகொலினெஸ்ட்ரேஸ். இதில் ஆன்சருக்காண்டி நானே கொஞ்சம் டார்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.
ஸோ அதையே நோண்டிட்டே இருந்தேன். ஸோ அப்படியே நானே இதாகிட்டேன். ஸோ ஆன்டிகொலினஸ்ட்ரேஸ் வந்து ரிவர்சபிள் ஆன்டிகொலினஸ்ட்ரேஸ் வந்து என்னது என்ட்ரோஃபோனியம். எக்ஸாம்பிள் ஃபார் ஆன்டிகொலினஸ்ட்ரேஸ். என்ட்ரோஃபோனியம் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? மயஸ்தீனியா கிராவிஸ் எல்ஏசியவா? டயக்னோசிஸ் ஆஃப் மைக்ஸ்டினியா கிராவிஸ் அப்படி சொல்லுங்க, அதான் கரெக்ட். ஸோ அதுக்கடுத்து ஆலோ லில்லியஸிய போயிட்டார். அவர் யார் அது? ஸோ என்ட்ரோஃபோனியம் வந்து எதுக்கு? இது வந்து ஒரு ரிவர்சிபிள் ஆன்டிகொலினஸ்ட்ரேஸ் யூஸ்டு ஃபார் த டயக்னோஸ்டிக் பர்பஸ் ஆஃப் மயஸ்தீனியா கிராவிஸ். ஸோ ஆலோ வந்துட்டு என்ன ஃபேமிலி? ஆலோ ஆலோ வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும், லில்லியேசியே. சினானிம் வந்து குமரி. சரியா? ஆலோ லில்லியேசியே குமரி. சென்னா சென்னா ஃபேமிலி வந்துட்டு சென்னா ஃபேமிலி லெகுமினேசியே. லெகுமினேசியே லாக்ஸேட்டிவ். சரியா? லெகுமினேசியே லாக்ஸேட்டிவ். டிஜிடாலிஸ் ஃபேமிலி டிஜிடாலிஸ் ஃபேமிலி ஸ்க்ரோப்ளரேசியே கார்டியோடானிக். சரியா? ஸ்க்ரோப்ளரேசியே கார்டியோடானிக். ஓகே. ஆல்பா லெசித்தேன் இஸ் a டேஸ் லிப்பிட். ஆல்பா லெசித்தேன் இஸ் a டேஸ் டைப் ஆஃப் லிப்பிட். என்ன டைப் ஆஃப் லிப்பிட்? ஆல்பா லெசித்தேன் வந்துட்டு ஒரு பாஸ்போ கிளிசரைட். சரியா? பாஸ்போ கிளிசரைட். ஸ்குவாலின் இஸ் a டேஸ் டைப் ஆஃப் டெர்பின். என்ன டைப் ஆஃப் டெர்பின் அது? ஸ்குவாலின். ஸ்குவாலின் இஸ் a ஒரு என்ன டைப் வந்துட்டு ட்ரை டெர்பின். ட்ரை டெர்பின்னா அதுல எத்தனை கார்பன் இருக்கும்? எவ்வளவு கார்பன் சேர்ந்தா அது ட்ரை டெர்பின் சொல்றோம்? 30 கார்பன் இருக்கும். 6 எப்படி இருக்கும்? C30. டெர்பின்னா என்னது? 2 ஐசோப்ரின் யூனிட் சேர்ந்ததுதான் டெர்பின். டெர்பின்னா C10, ஐசோப்ரின்னா C5. 6 ஐசோப்ரின் யூனிட் இருக்கும். சரியா? ட்ரை டெர்பின். எத்தனை ஐசோப்ரின் கேட்டாதான் 6. எத்தனை கார்பன் கேட்டா 30. எக்ஸாம்பிள் ஃபார் எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் எசென்சியல் ஃபேட்டி ஆசிட். ஆப்ஷன் பி அண்ட் சியா? லினோலினிக் ஆசிட். சி அரகினோனிக் ஆசிட்டும் எசென்சியல் தான் வருமா? ஒரு பிஎன்சி தானா? கன்ஃபார்மா? லினோலினிக் ஆசிட்டா இல்ல அரகிடோனிக் ஆசிட்டா?
இல்ல ரெண்டுமே வா? என்ன ஒரு ஆள் எஸ்ன்றீங்க, ஒரு ஆள் போத் நோன்றீங்க. என்னாச்சு, குழப்பிட்டீங்களா? எசென்சியல் ஃபார் இப்போ அப்போ அது மாதிரி நிறைய வைக்கலாம் பாருங்க, 2 ஆப்ஷனு 3 ஆப்ஷனு கூட. எக்ஸாம்பிள் ஃபார் எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், லினோலினிக் ஆசிட். ஓகே, அரகிடோனிக் வருமா வராதா? லினோலிக் அண்ட் லினோலினிக் ரெண்டு தான் வரும்னு பார்த்தோம். வரும் வராதுன்றீங்க, சரி ரைட்டு. அரகிடோனிக் அன்சாச்சுரேட்டட். ஓகே, சரி என்னன்னு முடிவு பண்ணிட்டு நீங்களே சொல்லுங்க என்னன்னு, சரியா? இருக்கான்னு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. குழப்பிட்டீங்கல்ல? என்னென்ன வரும் ஆனா என்னன்னு பாருங்க, சரியா? எனக்கு அனுப்புங்க. எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்க்ளீரோப்ரோட்டீன். எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்க்ளீரோப்ரோட்டீன். கொஸ்டின் நம்பர் 60 எனக்கு அனுப்பணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கெராட்டின், சரியா? ஸ்க்ளீரோப்ரோட்டீன் வந்து என்னது எக்ஸாம்பிள்? கெராட்டின். ஓவால்புமின் இஸ் ஏ டேஸ் புரோட்டீன். ஓவால்புமின் இஸ் ஏ என்ன டைப்? ஓவால்புமின் இஸ் ஏ ஸ்டோரேஜ் புரோட்டீன். ஓகே, ஸ்ட்ரக்சரல் புரோட்டீனுக்கு எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன். ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன். எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஒருத்தர் புக்ல இருக்கு போட்டிருக்காரு. எசென்சியலுக்கு எது வருது? அரக்கிடோனிக்கும் வருதுன்னு போட்டிருக்காரு. கெராட்டின் அண்ட் கொலாஜன், சரியா? கெராட்டின் அண்ட் கொலாஜன் எதுக்கு? ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன். ஸ்டோரேஜ் வந்து ஓ ஆல்புமின் பார்த்துட்டோம். ஸோ எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் வந்து லினோலினிக், லினோலிக் அண்ட் அரகினோலிக் ஆசிட் வரும், சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன். டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன். டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன் எக்ஸாம்பிள். ஹீமோகுளோபின், சரியா? ஹீமோகுளோபின். கான்ட்ராக்டலுக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஆக்டின் மயோசின், சரியா? ஆக்டின் மயோசின் வந்துட்டு கான்ட்ராக்டல் புரோட்டீன். ட்ரிப்டோஃபான் கன்ஃபார்ம்டு பை டேஸ் டெஸ்ட். கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் ட்ரிப்டோஃபான். ட்ரிப்டோஃபானுக்கு இதுல என்ன வருது? இண்டோல். இது வந்துட்டு இதுல என்ன ரிங்கு பிரச்சனை இருக்கும் ட்ரிப்டோஃபான்ல? இண்டோல் ரிங். ஸோ இண்டோல்னா அதுக்கு என்ன கன்ஃபர்மேஷன்? ஆப்ஷன் சி, இண்டோல் கோல், கோப்கின்ஸ் கோல், சரியா? கோப்கின்ஸ் கோலேட்டஸ். பவுலிஸ் டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பவுலிஸ் டெஸ்ட் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் confirmatory test for histidine. Histidine because அதுல என்ன ரிங் பிரச்சனை இருக்கு? இமிடசோல் ரிங் வந்து பிரச்சனை இருக்குது. Okay, as per Arrhenius theory, as it is
As per Arrhenius theory, acid is proton. Arrhenius லூயிஸ் லோவேரி பிரான்ஸ்டட் எப்பயும் குழப்பாதீங்க. நான் சொன்னதை எப்படியும் ஞாபகம் வச்சுக்கணும். புரோட்டான் டோனர். ஓகேவா? புரோட்டான் டோனர் எல்லாம் பார்த்தா புரியாது. நான் கிளாஸ் நடத்ததை போய் பார்த்தீங்கன்னா புரியும். எப்பயும் மறக்காது. அர்கீனியஸ் தியரி வந்து ஆசிட் இஸ் புரோட்டான் டோனர். Cerebrospinal fluid secreted by CSF. Secreted by option C, choroid plexus. சரியா? ஆப்ஷன் சி, choroid plexus. Priestley discover which atom? Priestley discover oxygen. Yeah, O2. Oxygen. Melanin is derived from amino acid. Melanin is derived from tyrosine. அப்ப மெலட்டோனின் derived from இதுல இருந்து எடுக்கிறாங்க. மெலட்டோனின். ஸோ மெலனைன் டைரோசின், மெலட்டோனின் வந்து ட்ரிப்டோஃபான். ஓகேவா? Which anticholinergic is used for Parkinsonism? Parkinsonismத்துக்கு யூஸ் பண்ற ஒரு ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக். பென்ஸ் ஹெக்ஸால். சரியா? பென்ஸ் ஹெக்ஸால். ஃபேமிலி ஆஃப் சின்னமன் என்ன பார்த்தோம்? சின்னலாரி அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபேமிலி ஆஃப் சின்னமன் வந்துட்டு லாரேசியே ஃபேமிலி. ஃபேமிலி ஆஃப் சின்னமன் வந்துட்டு லாரேசியே. யூஸ் ஆஃப் கோல்கை apparatus. யூஸ் ஆஃப் கோல்கை apparatus இன் செல். கோல்கை apparatus என்ன பண்ணும்? ஆப்ஷன் சி, ஷார்டனிங் ஆஃப் புரோட்டீன். ஓகே. ஸ்டோரேஜ் ஆஃப் புரோட்டீன் என்ன பண்ணும்? யாரு அந்த வேலையை யாரு பாப்பா? ஸ்டோரேஜ் ஆஃப் புரோட்டீன் ஸ்டோரேஜ் யார் பாப்பா? ஸ்டோரேஜ் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமா? ஓகே, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் புரோட்டீன் பக்கத்துல ஆப்ஷன் பக்கத்துல முடிஞ்சா எழுதிக்கோங்க. இல்ல நான் ஆப்ஷனே எழுதல, கொஸ்டின் தான் எழுதியிருக்கேன். இந்த கொஸ்டினே எழுதல, உங்க இதுல டிஸ்பிளே பார்த்து ஆப்ஷனை மட்டும் எழுதி திருத்திக்கிட்டேன் அப்படின்னா ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்படி ஆப்ஷன் கொடுக்குறப்பெல்லாம் அங்கே ஆப்ஷனை எழுதுங்க. பட் அப்போனா தான் அடுத்த ஆப்ஷனுக்கு என்ன ஆப்ஷன் நான் சொல்றப்ப அதை பக்கத்தில் எழுத முடியும். ஸோ டிஸ்ட்ரக்ஷன் வந்து லைசோசோம், சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன் ரிபோசோம். சரியா? ரிபோசோம் வந்து சிந்தசைஸ், லைசோசோம் செக்ஷன், கோல்கி apparatus ஷார்ட்னிங், ஸ்டோரேஜ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். பெரிட்டின் இஸ் என்ன டைப் ஆஃப் புரோட்டீன்? பெரிட்டின்றது ஒரு பெரிட்டின் இஸ் பெரிட்டின்றது ஒரு மெட்டலோ புரோட்டீன்.
Fabry's disease is due to the deficiency of this enzyme. Fabry's. Fabry disease is due to the deficiency of glucone galactosidase. Alpha galactosidase. பீட்டா galactosidase என்ன டிசீஸ் வரும்? கிரேப்ஸ் டிசீஸ் வரும். கேபி கருப்புன்னு பார்த்தோமா? ஓகே. The metal used for contraction of muscle. The metal used for contraction of muscles. Contraction of muscle வந்து என்னது? பொட்டாசியம். பொட்டாசியமோட வேலை என்ன? கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ். சோடியம் வேலை என்னது? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பேலன்ஸ் பண்றது தான் சோடியம் வேலை. மெக்னீசியம். மெக்னீசியம் என்ன வேலை? ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில்ஸ். ஓகே. ஜிங்க். ஜிங்கோட பர்பஸ் என்னது? கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம். வெரி ஓகே. ஆல்டோலேஸ் இஸ் டேஸ் டைப் ஆஃப் என்சைம். என்ன டைப் ஆஃப் என்சைம் அது? ஆல்டோலேஸ். ஆல்டோலேஸ் என்ன டைப் ஆஃப்? இது வந்து ஒரு இது லைஏசஸ். சரியா? லைஏசஸ் டைப். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கண்டிப்பா கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. என்சைம் யூஸ்டு ஃபார் கேட்ராக்ட். இது கொடுக்கலைன்னு நினைக்கிறேன். என்சைம் யூஸ்டு ஃபார், இது கேன்சர் தான் எழுதணும்னு நினைச்சேன், கேட்ராக்ட்னு எழுதிட்டு அந்த ட்ரிப்சின் எழுத மறந்துட்டேன். எழுதிக்கோங்க ட்ரிப்சின். ஸோ அஸ்பார்ஜினேஸ் வந்து கேன்சருக்கு யூஸ் ஆகும். அயல் யுரேனினேஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? அயல் யுரேனினேஸ் என்ன பண்ணும்? என்சைம் ரெட்டிங் ஆஃப் ட்ரக். எந்த ரூட்ல? சப்குட்டேனியஸ் கொடுக்குறப்ப. யூரோகைனஸ் ஸ்ட்ரெப்டோகைனஸ் என்னன்னு இருக்கு? ஃபெசிலிட்டேட் சப்குட்டேனியஸ் அப்சார்ப்ஷன். எது? ஹையலுரினேஸ் சூப்பர். யூரோகைனஸ் ஸ்ட்ரெப்டோகைனஸ் என்னதுக்கு யூஸ் ஆகும்? பைம்னோலைட்டிக்ஸ். சரியா? ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் பிளட். ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் பிளட் ஆப்ஷன் சி 1.055. ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் யூரின். யூரின்க்கு என்ன வரும்? ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் யூரின் 0.01. ஆகா, இந்த ஆப்ஷன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒன்று கொடுத்துருக்கலாமோ இதுலையும் கூட. 0.5 1.020. சரியா? ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் பிளட் இல்லைன்னா 10 to 30. ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் என்சைம். ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் என்சைம். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் என்சைம் எதை சொல்றோம்? என்ன சொல்றோம் அதை? ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் என்சைம் எதை சொல்றோம்? ஹாலோ என்சைம். சரியா? ஹாலோ என்சைம்ன்றது என்னது? ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் என்சைம். சைமோஜன்னா? சைமோஜன்.
சைமோஜன் என்னது? ப்ரோ என்சைம் inactive precursor. ஓகே. அப்போ என்சைம்ன்றது அப்போ என்சைம் அப்போ என்சைம்னா புரோட்டீன் பார்ட் ஆஃப் என்சைம். கோஃபேக்டர்ன்றது கோஃபேக்டர் கோஃபேக்டர்னா என்னது? நான் புரோட்டீன் பார்ட் ஆஃப் என்சைம். ஓகேவா? நான் புரோட்டீன் பார்ட் ஆஃப் என்சைம். இண்டிகோ கார்பைன் யூஸ்ட் as diagnostic agent for இண்டிகோ கிட்னி அப்படிதான் படிச்சோமா? கிட்னி. சரியா? கிட்னி டயக்னோஸ்டிக் பர்பஸ் கிட்னி. இண்டிகோ கார்பன். லங்ஸுக்கு என்ன வரும்? லங்ஸுக்கு எது யூஸ் பண்ணும்? எந்த இது யூஸ் பண்ணும்? லங்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணும்? கிண்டின்னு பார்த்தோம். சரி, ப்ரொப்பைல் அயோடைடு. சரியா? ப்ரொப்பைல் அயோடைடு வந்து லங்ஸுக்கு. டிஸ்இன்ஃபெக்டன்ட் கம்ஸ் அண்டர் விச் ஷெட்யூல்? ஷெட்யூல் ஷெட்யூல் ஓ. ஸோ ஷெட்யூல் எம் இதுக்கு வரும். அப்போ எல்லாருக்குமே தெரியும், ஜிஎம்டி. ஷெட்யூல் ஆர். ஷெட்யூல் ஆர் எதுக்கு வரும்? ஷெட்யூல் ஆர் வந்து கான்ட்ராசெப்டிவ். சரியா? லைசன்ஸ் லைசன்ஸ் டு செல் ட்ரக்ஸ் இன் ரீட்டைல் ஃபார் ஷெட்யூல் எக்ஸ் ட்ரக்ஸ். ஃபார்ம் நம்பர் என்ன? ஃபார்ம் நம்பர் ஷெட்யூல் எக்ஸ் ட்ரக்ஸ். ரீட்டைல்னா என்ன வரும்? 20F. ஹோல்சேல்னா என்ன வரும்? 20G. ஓகே. எக்ஸாம்பிள் ஃபார் அனோரெக்டிக்ஸ். ஃபென்ஃப்ளூரமைன். சரியா? ஃபென்ஃப்ளூரமைன், டெக்ஸ்ஃபென்ஃப்ளூரமைன் வந்து அனோரெக்டிக்ஸ். அனோரெக்டிக்ஸ்னா மீனிங் என்ன? மீனிங் ஆஃப் அனோரெக்டிக்ஸ் லாஸ் ஆஃப் appetite. சரியா? பசி எடுக்காது. ரிட்டோட்ரின் என்ன இருக்குது? ரிட்டோட்ரின் என்ன ட்ரக்? ட்ரோபோலைட்டிக்ஸ். யூட்ரைன் ரிலாக்ஷன் இல்லைன்னா ஆக்சிரோசின் ஆன்டகோனிஸ்ட் சொல்லலாமா? மேட்ச் த ஃபாலோயிங். க்ளவுக்கு என்ன வரும்? க்ளவ் மிர்டேசியே. பெனல் பெனலுக்கு என்ன வரும்? அம்பல்லிஃபரே. கார்டமம் ஜிஞ்சிபரேசியே. சாண்டல்வுட் சாண்டலேசியே ஃபேமிலி. சாண்டல்வுட் சாண்டலேசியே ஃபேமிலி.